8ல இருந்த குரு 9க்கு போறார். 9ல குரு வரக்கூடிய காலம் என்பது ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்தா போற இடம் எல்லாம் சொந்த இடம். நீங்கள் தொட்டக்கூடிய விழிகள் எல்லாமே வெற்றி அடையும். நீங்க எங்கெல்லாம் கால் வைக்கிறீங்களோ அந்த இடம்லாம் உங்களுக்கு சொந்த இடமாக மாறும். கவலைப்படாதீங்க. இந்த வருடம் முழுக்க நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றி அடையும். வைகாசி மாசத்துக்கு பிறகு எதிர்பாராத பணவரவு வரும். என்னைக்கே கொடுத்து வச்சேன் சார் 10,000 திருப்பியே தரமாட்டான்னு நினைச்சேன், இன்னைக்கு அவன் வட்டி போட்டு கொடுத்துட்டான் 50,000 சொல்லலாம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் யாமிற்கு பயமேன் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா அமைந்திருக்கு அப்படின்னு எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். ஸோ ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்கும் போதுமே மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க காத்திருக்கிறது. அதில் முதல் பெயர்ச்சியாக சித்திரை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதி குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் உச்சமடைய போகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 13, அதாவது கடைசி காலகட்டத்தில் இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய நகர்வு என்பது தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. குறிப்பாக குரு பகவான் சொல்லவே வேணாம். குரு எப்பொழுது நட்பு வீட்டில் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பலத்தை அள்ளி கொடுப்பாரு. இந்த வாட்டி அவர் 12 வருஷத்துக்கு பிறகு உச்ச வீட்டுக்கு வராரு. ஸோ அவர் நிற்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேக பலன்களை இந்த வருடம் முழுக்க நிறைவாகவே செய்ய காத்திருக்கார். கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த பராபர வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த பாவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்களே, இது உண்மைதானா? அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? பராபவ அப்படின்னா எல்லாத்தையுமே நிறைவாக அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படின்றது உண்மைதான். நீங்கள் சொன்ன டாக்கை நாங்கள் சமீபத்தில் ஒரு ஷோவில் நான் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த வருஷத்தினுடைய வெண்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சாதகமான வெண்பாலாம் இல்லை. இந்த வெண்பா எதிர்மறையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி காலகட்டம், அதாவது அந்த நவம்பர் டிசம்பர்லலாம் பெருமழை, பெரும் வெள்ளம், பெரும் புயல் பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தீயினால் விபத்து, இந்த உலக நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர் பதட்டம், இந்த சூழல்கள் எதுவுமே தனியக்கூடிய அடிப்படையில் அந்த வெண்பால் எதையுமே குறிப்பிடலை. அதை இன்னும் அக்ரஸிவாக தான் மாறக்கூடிய அடிப்படையில் தான் மென்ஷன் பண்ணி இருந்தது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 4 வகை மனிதர்கள் அல்லது 4 வகையாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்னு சொல்லி பிரித்து பார்த்தா கூட அவங்களுக்குமே பெரிய அளவில் ஒரு சாதக பலன்களை அந்த வெண்பாலை குறிப்பிடலை. வெண்பாலை குறிப்பிடலை அப்படின்றதுனால மக்களாகி நீங்கள் யாரும் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருகிறார். இந்த ராஜாவா குரு வரும் பொழுது அந்த குரு இந்த வருஷம் முழுக்க உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு பயம்? தேவையே இல்லைல்ல. மழையே வந்தாலும் உங்கள் கையில் ஒரு கொடை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மழையில் நனையாமல் தற்காத்து கொள்ள முடியும். அந்த மாதிரி இந்த வருடத்தினுடைய வெண்பா உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருவதால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகள் கொடுக்க போகுது? கடந்த ஒரு வருஷத்துல அஷ்டம குருவினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்திலிருந்து எப்படா விடுபடுவோன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான வருடமா. 8ல இருந்த குரு 9க்கு போறார். 9ல குரு வரக்கூடிய காலம் என்பது ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்தா போற இடம் எல்லாம் சொந்த இடம். ஏற்கனவே வாழ்க்கையில கெட்டு நொந்து வலி அனுபவிச்சு நிறைய போராட்டத்தோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார், நிம்மதியே இல்லை சார், எனக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன், எப்போதான் சார் நான் வாழ போறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் 9ல குரு. நீங்கள் தொட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையும். நீங்க எங்கெல்லாம் கால் வைக்கிறீங்களோ அந்த இடம்லாம் உங்களுக்கு சொந்த இடமாக மாறும். நேற்று நீங்க பயந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு துணிச்சலோடு செயல்படுத்துவீர்கள். ஏன்னா விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்துக்கும் பல 100 முறை உதாரணமாக சொல்லக்கூடிய ராசி விருச்சிக ராசி. ஏன்னா ஆலமரம், தலை விருட்சம், எல்லாருக்கும் நிழல் கொடுத்துட்டு நான் பாவியா போய் நிற்கிறேன்னு தான் நீங்க புலம்பிட்டு இருந்தீங்க. கவலைப்படாதீங்க. இந்த வருடம் முழுக்க நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றி அடையும். அதுல முதல் விஷயமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகுமா. நேத்திக்கெல்லாம் ரொம்ப டிசிஷன் மேக்கர்ஸ் இவங்க தான். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டு மூர்க்க குணம் முங்காமோன்னு சொல்லி பேர் வாங்கிறது விருச்சிக ராசி தான். ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் விரைந்து செயல்படுத்தி வெற்றியோடு முடிப்பார்கள். உடல் நலத்துல பிரச்சனை சார், பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, பிபி வந்துருமோ, சுகர் வந்துருமோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கேன் அப்படின்லாம் பல பேர் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். அது ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி குரு உச்சமடைகிறார். தனாதிபதி உச்சமடைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியா பல முன்னேற்றத்தை தரும்.
ஏற்கனவே செலவு பண்ண காசே இல்லை சார், நீங்கள் போய் நிறைய பணம் வருன்றீங்களே அப்படின்லாம் நீங்கள் கேட்டாலும் சரி, கவலை கொள்ளாதீர்கள். வைகாசி மாதத்துக்கு பிறகு எதிர்பாராத பணவரவு வரும். என்னைக்கே கொடுத்து வச்சேன் சார் 10,000 திருப்பியே தரமாட்டான்னு நினச்சேன், இன்னைக்கு அவன் வட்டி போட்டு கொடுத்துட்டான் 50,000ன்னு சொல்லலாம். இதுக்கு மட்டும் பொருந்தாது. ஏற்கனவே நீங்கள் செய்து வைத்திருந்த முதலீடுகளுக்கும் இது பொருந்தும். நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணேன், ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி, அல்லது வேற ஒரு விஷயத்துக்காக நான் அதை பணம் போட்டு வச்சிருந்தேன், ஒரு LICயில் பணம் கட்டினேன் சார், எனக்கு 25 வருஷம் கழிச்சு இந்த பணம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்திருந்த பணங்கள் கடவுள் அருளோடு உங்களுக்கு வந்தே தீரும். இந்த காலகட்டத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். போட்டித் தேர்வுக்கு யாராவது தயாரானீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. அது நீட் எக்ஸாம்ல இருந்து வேற ஏதாவது நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுகள் எதுவாக இருந்தாலும், ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி உச்சமடைகிறார், நீங்கள் கண்டிப்பாக கை வச்சாலே பாஸ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் இதில் இருக்கிறது. குறிப்பாக குடும்ப விஷயங்களில் நிறைய சவால் இந்த 3 வருஷமாகவே. வீட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரே போராட்டமாக இருக்குது. வீட்டுக்காரருக்கு எனக்கும் பிரச்சனை, மாமனார் மாமியார் பிரச்சனை, ஏன்டா உள்ளே போகணும்னு தோணுது, எங்கேயாவது நாங்கள் தனி கொடுத்துன்னு போயிடலாமான்லாம் பல பேர் கல்யாணம் ஆகி புலம்பின்னு இருந்தீங்க. கவலைப்படாதீங்க, போன மார்ச் மாதத்திலிருந்து அந்த சிக்கல்கள்லாம் அவர்களுக்கு சரியாயிடுச்சு. இனிமேல் நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல உட்கார போகிறீங்க. எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கலைன்னு போராடினீங்களோ அதெல்லாம் நடக்க போகிறது. குறிப்பாக நண்பர்களால் ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 3வது நபர்களாலும், வேற்று மொழி அல்லது வேறு மதத்தை சார்ந்தவர்களாலும், அல்லது வேறு மாநிலம் வேறு நாடுகளில் வசிக்கக்கூடியவர்களாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. அதே மாதிரி இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு நிறைய பயணம் இருக்குமா, நிறைய டிராவல் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் போயிட்டு வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. இருந்தாலும் வாகன போக்குவரத்துல 4ல் ராகு இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் கூட வண்டி வாகனத்துல போயிட்டு வரும்பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தொழில் விஷயங்கள் விவகாரங்கள்ல 3வது நபருடைய தலையீடுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஏதாவது புதிய பொருள் புதுசா விஷயம் வாங்கணும்னாலும் சரிதான், டிஃபெக்ட் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. ஒரு காரே எடுத்துட்டு வருவோம், பின்னாடி வீட்டுக்கு வந்து பார்த்தா டென்ட் இருக்கும். ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம், அந்த பொருள் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதுல ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி அது நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும். அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பிள்ளைகள் விஷயங்கள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமா தான் இருக்கணும். 5ல் சனி வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு கல்யாண வயசுல இருந்தா 1க்கு 4 தடவை பார்த்துட்டு செய்யணுங்க. அவங்களுக்கு ஏதாவது முக்கிய முடிவு வேற ஏதாவது நீங்க டெசிஷன்ஸ் எடுக்கணும்னாலும் சரிதான், அவங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பார்த்து சில முடிவுகளை நீங்க எடுக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். பூர்வீக விஷயங்கள்ல, பூர்வீக சொத்து பத்துக்கள்ல சில பிரச்சனைகள் இந்த டைம்ல வரும். 5ல் சனி வர்றதுனால அதுலயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல்களை கொடுக்கணும். ஒரு விஷயம் சாதகமா பார்க்கப்படக்கூடியது, 8ல் இருந்த குரு 9க்கு விலகிறார். 8ல் குரு இருந்துச்சுன்னா ஏற்கனவே தேவையில்லாத வம்பு வரும், வழக்கு வரும், சிக்கல்கள் இருந்திருக்கும். அந்த வழக்குகள் சார்ந்த விஷயம் சிக்கல்கள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் இனிமேல் சாதகமா மாறும். சார் பணம் கொடுத்துட்டு எனக்கு தரவே மாட்டான் அவன் சொல்ற பணம்லாம் திருப்பி வரக்கூடியதா இருக்கும். நான் லோன் வாங்கிட்டு என்னால் அடைக்க முடியல சார், அல்லது கிரெடிட் கார்டில் நான் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா கடவுள் புண்ணியத்தில் அந்த சிக்கல்கள் எல்லாமும் மாறக்கூடிய நிலைகளை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ கொடுக்கல் வாங்கல் சிக்கல், கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்குகள் இது எல்லாமே ஒரு சாதக பலன்களை பெற்று தரக்கூடியது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்க ரொம்பவே ஒரு அற்புதமான பலன் நிச்சயமாக தரும். அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி 10ல் கேது இருக்கிறது கண்டிப்பா பட்டம், பதவி, பேர், புகழ், வேலை இது எல்லாமே உங்களுக்கு அமையும். நவம்பர் 13க்குள்ள வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷனோ, இன்கிரிமெண்ட்டோ அல்லது வேற ஏதாவது புதிய விஷயங்களோ 100% அவர்களுக்கு சத்தியமாக வெற்றி அடையும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை இவர்கள் தடுப்பதற்கு எந்த தெய்வத்தை வழிபட்டா சிறப்பா இருக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய பாதத்தை இறுக்கமா பிடிக்கணும்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா அவருடைய ராசிநாதன் செவ்வாய்க்குரிய கடவுள் முருகனாக இருக்கிறதுனால மலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு ஒரு முறை குடும்பத்தோடு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு 2 அகல் விளக்கு ஏற்றி மனதார சாமி கும்பிட்டு வாங்க. அந்த முருகன் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தருவார். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 95% விருச்சிக ராசிக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான வருடமா இருக்கிறது. ஸோ அதை நல்லா பயன்படுத்திட்டாலே போதும். 4ல் ராகு இருக்கிறதுனால 5% நம்ம குறைக்கும். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன் சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ?
எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?